Hi everyone, I am Saddam, founder of Smart Trader. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலை நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு முதலீடு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ளது. இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நம்ம டெய்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் லைவ் மார்க்கெட்டோடைய டீட்டெயில்ஸும் மார்க்கெட்டோட அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி மார்க்கெட்டில் யாரும் பிகினராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டெய்லி ஸ்டாக் மார்க்கெட்டோடைய மோர் தென் அப்டேட்ஸும் நாலேஜஸும் எஜுகேஷன் பர்பஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட நாலேஜை கெயின் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நாலேஜ் கெயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி PE ரேஷியோ. ஃபஸ்ட்டு வந்து இது ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்க, ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க, ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது மார்க்கெட்டு இப்போ நம்ம சரியான டைமில் தான் மார்க்கெட்டில் என்டர் ஆகிருக்குமா இல்லை தப்பான டைமில் என்டர் ஆகிட்டோமா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது தான் என்னதுங்க இந்த PE ரேஷியோ. இப்போது நீங்கள் வந்து ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா என்னதுங்க, அதனோட ரேட் வந்து கம்மியாக லெஸ்தர் தென்னில் இருந்தால் தான் என்ன ஆகும், அது நமக்கு கம்ஃபர்டபுள் அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்குது. அது ரொம்பவே ஹையாக இருந்தால் என்ன சொல்லுவோம், இதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குப்பா, இப்போ நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் என்னதுங்க இந்த PE ரேஷியோ. PE ரேஷியோவோட டெஃபினிஷன் என்னன்னா, ப்ரைஸ் ஏர்னிங். ப்ரைஸ் ஏர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஒரு ப்ரைஸும் அதனோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் என்ன பண்ணுறோம், இந்த PE ரேஷியோவே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் மார்க்கெட்லேருந்து ஒரு வெக்கேஷன் எடுத்திருக்கீங்க, ஒரு 6 மந்த் இருக்கீங்க, மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது இது ரைட் டைமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குண்டான சரியான டைமாக இல்லை நம்ம தப்பான டைமில் என்டர் ஆகிருக்கோமா அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணலாம், இந்த PE ரேஷியோ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ பிகினராக இருக்காங்க, யாராவது உங்கள்கிட்ட வந்து மார்க்கெட்டை பற்றி கேட்குறாங்கன்னா கூட என்ன பண்ணலாம், நீங்கள் இதை பற்றி நாலேஜை ஷேர் பண்ணலாம். இது வந்து ரைட் டைம் இல்லைப்பா, ப்ரைஸ் எல்லாம் ரொம்பவே ஹையாக இருக்குது, இப்போ பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, இட்ஸ் குட் டைம் டு பர்ச்சேஸ் தி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த PE ரேஷியோ ரூல்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. PE ரேஷியோனா என்னது, ப்ரைஸ் ஏர்னிங். அதனோட ரிப்போர்ட்டை வச்சு தான் என்னதுங்க இந்த PE ரேஷியோவை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, PE ரேஷியோ வந்து மார்க்கெட்டில் ஒரு டைம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, PE ரேஷியோ வந்து 32க்கு அபவ். PE ரேஷியோ எப்படி இருக்கணும், 32க்கு அபவ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்லேருந்து வெக்கேஷன் எடுத்துக்கணும். டேக் வெக்கேஷன். நீங்கள் இந்த டைமில் வந்து என்ன பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் என்ன இருக்குது, ஓவராக பர்ச்சேஸ் பண்ணி அதனுடைய ப்ரைஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்பவே ஹையாக கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ஸ்டாக்ஸையோ ஒரு இண்டிவிஜுவலையோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு பிஸ்னஸ் எடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து அதே PE ரேஷியோ வந்து 25 30 அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டைம் பீரியடில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற 25 30 அந்த ஜோனில் இருக்கும்போது என்ன பண்ணணும், டூ ரிசர்ச் for a good fundamental stocks. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து 6000 மேலே கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, டூ ரிசர்ச் ஃபார் த குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ். இந்த இடத்துல நம்ம முதலீடு பண்ணுவோமான்னு கேட்டால் பண்ண மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், PE ரேஷியோ 25 30 இருக்கும்போது என்ன பண்ணுறோம், குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணி என்ன பண்ணுறோம், எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், அந்த சர்ச் பண்ணி எடுத்த ஸ்டாக்ஸில் வந்து இப்போ நம்ம 6000 கம்பெனி இருக்குன்னா 6000 கம்பெனியில் போய் முதலீடு பண்ணிடுவோமான்னு கேட்டால் கிடையாது. அவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து கொண்டு வர பயப்படுவோம். ஏன்னா இது புது ஃபீல்டு, புது பிளாட்ஃபார்மாக இருக்குது, சரியாக தெரியாது. பட் ஆனால் இதனோட நாலேஜஸ் கற்றுக்கும் போது என்ன ஆகும், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், PE ரேஷியோ வந்து 23 25 இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறீங்க. 6000 கம்பெனிஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸை எடுத்திருக்கீங்க. அதுலேருந்து என்ன பண்ணுறீங்க, ஷார்ட் லிஸ்ட் ஃபார் ஸ்டாக்ஸ் வந்து எதுக்கு பார்க்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்க, ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மள்ட்ட இருக்க பணத்தை வச்சு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் முதலீடு பண்ணலான்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ முதலீடு பண்ண கிடையாது, ஜஸ்ட்டு 6000 கம்பெனிலேருந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான ஒரு 50 கம்பெனியோ ஒரு 30 கம்பெனியோ என்ன பண்ணுறீங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. அதுக்கடுத்து நீங்கள் இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதுக்கடுத்து PE ரேஷியோ வந்து 20 23 வந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்ட்
start investing on reversal stocks. இப்போ ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்டாக்ஸு டவுன் சைட்லேருந்து அப் சைடு வந்தால் அது எந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகுது, அதனோட லோ ப்ரைஸ். இதை நீங்கள் லோ ப்ரைஸ் கற்றுக்கணும்னா டெக்னிக்கல் படிச்சிருக்கணும். ஓகேங்களா, டெக்னிக்கல் கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு திரும்புதுங்கிறது நம்ம எக்ஸாக்டாக இருக்கும். நீங்கள் டெக்னிக்கல் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலோட பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க், இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு டெய்லி ஸ்டாக் மார்க்கெட்டோட மோர் அப்டேட்ஸு, ஒரு ஸ்டாக்ஸோட அப்டேட்ஸு எஜுகேஷன் பர்பஸ்க்காக அதில் ஷேர் பண்ணிட்டு இருப்போம். நீங்கள் பார்த்து நாலேஜஸை கெயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ 20லேருந்து 23 இருக்கும்போது ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் ரிவர்சல் ஸ்டாக்ஸ். எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து லோ ரேட்லேருந்து ஹை ரேட்டுக்கு திரும்புது, அதாவது ரொம்பவே கீழே ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து என்ன பண்ணுறோம் திரும்புறாங்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க எடுத்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 17லேருந்து 20 இருக்குது. பி ரேஷியோ வந்து என்ன ஆகிடுச்சு 17 to 20 அப்படிங்கிற ஜோன் கிட்ட வரும்போது என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட முதலீடு ஆல்ரெடி 20லேருந்து 23 இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதலீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, முதலீடு என்ன பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ரிவர்சல் ஸ்டாக்ஸில். இப்போ 17லேருந்து 20 இருக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறீங்க, இன்னும் அதிகப்படுத்துறீங்க. இன்க்ரீஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலீடு என்ன பண்ணுறீங்க அதிகப்படுத்துறீங்க. ஓகே சார், அப்போ 15லேருந்து 17லாம் வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், இன்னும் நீங்கள் முதலீடு என்ன பண்ணணும் ரொம்பவே அதிகப்படுத்தணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா சேவிங்ஸ் வச்சுருப்பீங்க, ஆர் எஃப்டி அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்பீங்க, ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எம்எஃப்ல போட்டு வச்சுருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மற்றபடி எல்லாத்துலேயுமே நீங்கள் பணம் போட்டு வச்சுருப்பீங்க. நம்மளோட எல்லா சேவிங்ஸையும் எடுத்து என்ன பண்ணுறோம் இதில் இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் சார் இவ்வளோ தூரம் 15 to 17 வந்துருச்சு, இன்னும் ஏன் சார் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ கிலோ மார்க்கெட் விழுகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் அதை விட ஹை ரேஞ்சில் பூம் ஆகும். விழுவதெல்லாம் எழுவதற்கேன்னு ஒரு பழமொழி இருக்குல்லைங்க, அது மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் ஃபால் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை விட ஹைலி பூம் வந்து ஏற்படும் மார்க்கெட்டில். இப்போ 15க்கு கீழே இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கடன் வாங்கி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாம். பெக் அண்ட் பாரோ, நீங்கள் வந்து கடன் கூட வாங்கி யார்கிட்ட கூட கைமாத்து கூட வாங்கி என்ன பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ட்ரேடிங்கு கிடையாது, இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான். ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன் சார் இதை நான் வந்து எங்கே சார் போய் பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நிஃப்டி பிஇ ரேஷியோன்னு சொல்லி ஜஸ்ட்டு நீங்கள் என்எஸ்சி சைட்லேயும் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் கொடுத்துருப்போம், www.nsc சைட்டில் பாருங்கன்னு சொல்லியும் கொடுத்துருப்போம். nsc.india இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட அஃபீஷியல் வெப்சைட். ஓகேங்களா, .inல போய் பாருங்கள். இல்லை சார் எனக்கு இதெல்லாம் உள்ளே போய் தேடி கண்டுபிடிக்க காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, நான் பிகினர் கொஞ்சம் ஈஸியான வழி சொன்னீங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா என்ன சர்ச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிஇ ரேஷியோ அப்படின்னு போடுறீங்க. அப்படின்னா என்ன ஆகும், இந்த டேட்டில் பிஇ ரேஷியோ என்ன, இப்போ டுடேன்னு போடுங்க, எஸ்டர்டேன்னு போடுங்க. இந்த ஒரு நாள் பிஇ ரேஷியோ எத்தனை மணிக்கு அப்டேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா 4 PM அப்புறம் அப்டேட் ஆகும். ஒரு சில நாள் 4 PM to 6 PM வரைக்கும் கூட நடக்கலாம். எல்லா நாளுமே 4 PM அப்டேட் ஆகிடும். சப்போஸ் அப்டேட் ஆகலை சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் 6 PM வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த என்எஸ்சி சைட்லேயும் நீங்கள் அஃபிஷியலாக பார்க்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் இது ரொம்ப உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கூகுள்லேயுமே போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, கூகுளே போய்ட்டு எடுக்கலாம். இப்போ நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி கூகுள்லே காட்டுறேன், பார்ப்போம். இப்போ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியாச்சு. க்ரோம் சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க நிஃப்டி பிஇ ரேஷியோ அப்படின்னு வந்துச்சுங்களா, சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள் ஒரு ஸ்டாக்ஸுக்கெலாம் பிஇ ரேஷியோ இருக்குது. நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எதுவும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் என்னது நம்மளோட நிஃப்டி பிஇ ரேஷியோ தான். இப்போ நிஃப்டி பிஇ ரேஷியோ 2 days, அதாவது மார்க்கெட் நான் இன்றைக்கி ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ரைடே ஈவினிங், ஃப்ரைடேவும் மார்க்கெட் லீவ். அப்போ வியாழக்கிழமை சாயந்தரமே தேர்ஸ்டே ஈவினிங்கே என்ன நடந்திருக்கு, பிஇ ரேஷியோ என்ன ரேஞ்சில் இருந்திருக்கு 20.94 இருந்திருக்கு. அப்போது நிஃப்டியோட பிஇ ரேஷியோ 20.94 இருந்தால் இந்த இடத்துல என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட முதலீடு 17லேருந்து 20க்குள்ளே இருந்தால் என்ன சொல்லியிருக்காங்க இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பிஇ ரேஷியோ எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல நிஃப்டி பிஇ ரேஷியோ இதை போய் கிளிக் பண்ணி வந்து என்ன ரேட்டில் இருக்குங்க
20.94 இருக்குது. அப்போ 20.94ங்கிறது என்னது? நம்ம முதலீடு பண்ணக்கூடிய சரியான நேரம் அப்படிங்கிறது இந்த இடத்துலேருந்து நமக்கு தெரிய வரும். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸுக்குமே வரும். தனித்தனியாக ஒரு ஸ்டாக்ஸை போய் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ஸ்டாக்ஸ்லையுமே என்ன இருக்குங்க பாருங்கள், அதானி போர்ட்டு, அதனோட பி ரேஷியோ என்ன, இதெல்லாமே காட்டும். நம்ம இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்க்க தேவையில்லை. ஏன் சார் இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக்ஸும் தனக்கு சாதகமான மாதிரி பிஇ ரேஷியோவை ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை பார்த்தோன்னா ஏமாந்துருவோம். ஸோ நம்ம அதை பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது என்னதுங்க, நிஃப்டி பிஇ ரேஷியோ மட்டும் பார்த்தால் போதுமானது. இந்த நிஃப்டி பிஇ ரேஷியோ என்ன இருக்குது, இந்த பிஇ ரேஷியோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மள்ட்ட ரிப்போர்ட் நம்ம சார் கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளாம் இந்த ரூல்ஸ் படி 17 to 20 தான் என்ன பண்ணுறோம், நம்மளோட முதலீடை இன்க்ரீஸ் படுத்துகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இது லாங் டேர்ம் ஃபோக்கஸ்க்காக நம்ம பண்ணலாம். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறோன்னா இது வந்து சரியான டைமில் நம்ம என்டர் ஆகிறோமா இல்லை தப்பான டைமில் என்டர் ஆகிறாமாங்கிறது இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது என்ன ரொம்ப எளிமையான மெத்தட். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த விஷயங்கள் உங்களுக்கு தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ட்ரேடிங் ரிலேட்டபிள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளோட பேஜை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மோர் அப்டேட்ஸுக்கு. ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ கைஸ்.